அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆன்லைன் மூலியமாய் உங்களோடு தொடர்பு கொள்ள, ஆண்டவரை நாம் இணைந்து வழிபட, ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிதான காரியத்தை குருமையை நமக்கு கொண்டிருக்கின்றார் ஆண்டவர். நாம் இதற்கு வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த ஆன்லைன் மூலியமாக இறை மக்களாக ஒன்றிணைந்து நாங்கள் உண்மை பொழுதுகளை பணிந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க, நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக, தயவுக்காக கொடான கோடி நன்றிகளும் தோத்திரம் எடுக்கின்றோம் சாமி. ஆண்டு கேட்கிற இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற எல்லா மக்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டுமாறு செபிக்கிறோம் சாமி. உங்களுடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்வதாக, வழிநடத்துவதாக நீரே பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். நல்ல கடவுளே, ஆமென். வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்று வண்ணமாக பாமல்லே 1வது பாடலை நாம் பாடலாம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு யாரும் எழுந்து நாம் பாடுவோம். காலை மாலை ஆராதனை முறையில் நாம் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இதை கர்த்தர் உண்டு பண்ணால் இதை கலிகூர்ந்து மகிழ கடவுள். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியை கடவுளை நாம் போற்றுவோம். சேனையின் கடவுளாய் கர்த்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமி மீது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளை நீ பரிசுத்தர், சர்வ வல்லவரை நீ பரிசுத்தர், சாவாமை உடையவரை நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிறுவில் அருண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாரும். ஆண்டவரே, எங்கள் சபங்களை மாறாமல் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாரும். பக்கம் 6. பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிலும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்க நீதிமன்றம். நான் எழுதி
முதலில் தகப்படத்துக்கு போய் தகப்பனை படத்துக்கு விரோதமாக முது பாவனும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பட்டதுக்கு நான் பார்த்த நல்லம். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன நிர்மை நற்செய்தியில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாது. பிரதம ஆசிரியர் வைக்கிறார். பாவம் இல்லாமல் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காலில் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை வேதனையாக்கக்கூடிய வழிகள் நம்மிடத்தில் இருக்கிறவனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் சாமி. அந்த ரோம போர்ச்சவரை போல பிரதனாசிரியர் போல உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி உண்மை மறுபடியுமாய் நாங்கள் அடிக்காத படிக்க, துன்புறுத்தாத படிக்க, சிலுவில் அறையாத படிக்க நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் கேட்போமா? நம்மை மாற்றுகிறவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை பரிசுத்தமுள்ளவராக மாற்றி அவரை போலவே நம்மை உருமாற்றுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆண்டவரே நீ மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றும். ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தும் மன்னிக்கிறார். புதிய சிருஷ்டியாய் எங்களை மாற்றும், உருவாக்கும். சர்வ வளமுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்வோடு அறிக்கிறோம். பின்வரும் பாவரிக்கை ஜெபங்களில் இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை யாரும் உணர்ந்து நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையான கடவுளை நினைவு நாம் வாழ்த்து நாம் செய்யலாம். உங்கள் விரோதமாய் பாவம் செய்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம். எதிராளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறுக்கமாக என் பாவ ஆளுகை நீக்கி எங்கள் சுற்றி எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ பலன் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டு மன்னிப்பின் பாவ நிவர்த்தி நமக்கு தந்தருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலம் தமது பொருத்தாவின் கிருபையும் தேடுதலும் தந்தருள்வாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். சத்தியவேதம் கீதம் சுத்தம் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்தியவேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேடிடும் மோசம். சத்தியவேதம் நித்தம் விரும்பும் சத்திய வசனம் சொத்த பசுமம் தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்துமா உயிரடையும். சத்தியவேதம். இன்றைய நாளைக்கு வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 பேராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும்
அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே வாசிக்கும்படிக்கு உட்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உனக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு ஆயத்தமாக பாமாலே 326வது பாடலை நாம் பாடலாம். பாமாலே 326வது பாடல். சபை மக்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு அருள்பணி அனைவருக்கும் நற்செய்தி. அருள்பணி அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். மிஷன் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. பாஷர் ஷலாஷ் என்ற எபிரேய வார்த்தையும் அப்போஸ்தலோ என்னும் கிரேக்க சொல்லும் அனுப்புதல் என்னும் பொருளை உடையதாக இருக்கிறது. மிஷன் என்ற சொல் அனுப்புதல் என்ற அர்த்தத்தோடு நின்று விடாமல் அனுப்புதலில் இருக்கும் நோக்கம், செயல்முறை, ஆட்கள் போன்ற பல்வேறு கூறுபாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த இத்தனை கூறுபாடுகளும் உள்ளடக்கிய ஒரு காரியம் தான் இந்த மிஷன் என்ற அனுப்புதல் என்ற சொல் தாங்கி நிற்கிறது. திருச்சபை கட்டும் கடவுள் அனுப்புகிறவர் என்பதே அவருடைய பணியாகும். திருச்சபையை உருவாக்கின கடவுள் அனுப்புகிறவர் என்பதே அருள்பணியோட மையமாக இருக்கிறது. கடவுளின் திட்டத்தை உலகத்திற்கு செல்வதற்கு, உலகம் அறிய செய்வதற்கு இந்த அருள்பணி என்பது நோக்கமாக இருக்கிறது. அது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதில் கடவுளின் வார்த்தையின்படி வாழ்தல், போதித்தல், கண்டித்தல்,
விடுதலை பணி செய்தல் ஆகியவை உள்ளடங்கிய காரியம்தான் இந்த அருள் பணி என்பது. கடவுள் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சீடரை தேர்ந்தெடுத்து சீடரை உலகத்துக்கு அனுப்பினார். சீடர்கள் அவர் மூலமாய் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். கடவுள் அனுப்பியிருக்கின்றார். இது திருச்சபை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. திருச்சபை எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று திருமறை 2 சொற்கள் மூலமாக அது விளக்குகிறது. இந்த அருள் பணியை இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று திருமறை 2 சொற்களை மூலமாய் அது விளக்குகிறது. ஒன்று ஆசீர்வாதமாய் இருப்பாய், இரண்டாவது சாட்சியாய் இருப்பாய். அருள் பணியை பெற்றிருக்கிற திருச்சபை ஒன்று சாட்சி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அது இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதம். அடுத்தது சாட்சியா இருக்க வேண்டும். சாட்சியா இருந்தால்தான் அருள்பணி செய்ய முடியும். சாட்சி இல்லாத நபர்கள் மூலியமாய், சாட்சி இல்லாத சபையின் மூலியமாய் அருள்பணி நடைபெற முடியாது. அந்த மிஷன் அருள்பணி என்ற வார்த்தை இவ்வளவு காரியங்களை தாங்கி நிற்கிறது. முதலாவதாக ஏசாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலே ஆரோக்கிய உணவுக்கான அழைப்பு, ஒரு ஆரோக்கியமான உணவுக்கான ஒரு அழைப்பை ஏசியா விடுக்கின்றார். அவர் அழைப்பு விடுக்கின்ற ஏசியா சொல்கின்றார். முதலாவதாக 1ஆம் வசனம், ஓ தாகமாயிருக்கிறவர்களே என்று அழைக்கின்றார். தாகமாயிருக்கிற மக்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள். ஃபர்ஸ்ட் தண்ணீரை அவர் சொல்கின்றார். நற்செய்திக்கான அழைப்பு, ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பகுதி தருகிறது. ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பகுதி தருகிறது. அதில் 4 காரியங்கள்: நீர், தானியம், திராட்சரசம், பால். இந்த 4 காரியத்தை அது உள்ளடக்கியதாக இந்த முதல் வசனம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தின் மூலமாய் நம்மிடத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். உண்மையான உணவை குறித்து அந்த பகுதி சொல்லி, தாகமாயிருக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் என் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஒரு உண்மையான உணவு, ஒரு சக்தியுள்ள உணவு, ஆரோக்கியம் தருகின்ற உணவை பறித்து அந்த முதல் வசனம் சொல்கிறது. தாகமாயிருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அடுத்து சொல்றது, அது பணம் இல்லாதவரை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஒன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு தானியம் என்று இருக்கு. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து தானியம் வாங்கி சாப்பிடுங்க. தண்ணீர் குடியுங்கள். அடுத்து தானியம் சாப்பிடுங்க. இதை உணர்வு, அது சாப்பிடுங்க. பணம் இல்லாதவர்கள் ஏனென்றால் இந்த உணவெல்லாம் பணம் இல்லாத இலவசமானது. அடுத்தவர் சொல்ற 3வது, நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இலவசமான ஒரு நல்ல உணவை, தண்ணீர், தானியம், திராட்சரசம், பால், இப்படிப்பட்ட போசாக்கான உணவை நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி சாப்பிடுங்கள் என்று அவர் சொல்கின்றார். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில் முதல் பகுதி, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அப்பமே இல்லை, திருப்தியாகாத ஒரு உணவுக்காக, ஒன்றுமில்லாத போலியான உணவுக்காக எதற்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? எதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்? எதற்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்கின்றார். அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாத பிரசங்கத்தை நாடி தேடுகின்றார்கள். இந்த பிரசங்கத்துக்கு போன ஆசீர்வாதம் கிடைக்குமா? இந்த பிரசங்கத்துக்கு போன நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு காருக்கு மேல ஒரு கார் கிடைக்குமா? ஒரு பங்களாக்கு மேல பங்களா கிடைக்குமா? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா? நம்ம தொழில் வர்த்திக்க பெறுமா? ஆசீர்வாதத்தை நாடி தேடுகின்றார்கள். அது என் திருமறை என்று சொல்கிறது போலியானது உணவு. அது இன்மைக்குரிய உணவு, அது அழிந்து போகக்கூடிய உணவு. நற்செய்தி என்பது இன்மைக்கும் மறுமைக்கும் உகந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்தை நம்பி நாடி தேடும் போது அது
இன்மைக்கு உரியது மட்டுமாக அது மாறிவிடுகிறது, அழிவுக்குரியதாக மாறிவிடுகிறது. நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலுத்துவானேன். போலியான போதனைகளை பின்பற்றுகின்றோம். அதை நாடி தேடிக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கு. கள்ள உபதேசங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதை நாடி, அதை விரும்பி, அது உண்மை என்று நினைத்து மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் அது போய்கொண்டிருக்கிறது. புதிய புதிய போதனைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது, புற்றீச்சலை போல். ஆனால் அதை மக்கள் நாடி தேடுகின்றார்கள். ஆனால் உண்மையான ஒரு போதனை, உண்மையான உணவு ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை மக்கள் அதிகமாய் பார்ப்பதில்லை. ஆனால் சொல்கின்றார், தாகமாயிருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து தண்ணீர் குடி, பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் அப்பத்தையும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் பாலையும் வாங்கி சாப்பிடுங்கள் என்று அவர் அழைக்கின்றார். 2ஆம் வசனத்தில் கீழே அடுத்த பகுதி, நலமானதை சாப்பிடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியும். நலமானதை சாப்பிடும். ஏன் கண்ட உணவை சாப்பிடு, தேவையில்லாத உணவை சாப்பிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமினால் பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். அப்போ உங்க ஆத்மா வாழும். உங்க ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். அந்த நல்ல நலமான உணவு தான் நம்ம ஆத்மாவை போஷிக்கின்ற, ஆத்மாவுக்கு பலத்தை தருகின்ற உணவாக இருக்கிறது. அந்த தீமையான உணவில்லாத பொருட்கள் அனைத்துமே நம்முடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற, தீர்ப்பு சொல்கின்ற நலமான உணவுகள்லாம் நம் ஆத்மா வாழ வைக்கிறது. அது இன்மைக்குள்ள பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்ற உணவாக இருக்கிறது. 3ஆம் வசனம் அதே தான் சொல்றது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். நான் நல்ல செய்தியை சொல்கிறேன், நல்ல உணவை தருகின்றேன், வாங்க, செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மா பிழைக்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போதுதான் நம் ஆத்மா பிழைக்கும். இல்லை என்றால் நம் ஆத்மா செத்து போகும். இந்த உடல் என்பது இந்த உலகத்துக்குரியது, அதோடு முடிந்துவிடும். மீறி போன 80 வயசு, மீறி போன 100 வயசு, அவ்வளவுதான். ஆனா ஆத்மா என்பது நிலையற்றது. அது யுக காலமாய் நிலைத்து நிற்கின்ற ஒன்று. அந்த ஆத்மா பிழைக்கும் என்று திருமலை சொல்கிறது. 5ஆம் வசனம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய் கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலின் பரிசுத்தத்தின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நீ இஸ்ரவேல் மக்களை குறித்து நீ சொல்ல, இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது, நீ என்பது வார்த்தை இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் கடவுளின் கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலின் பரிசுத்தத்தின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும். அந்த நல்ல உணவை நாடி அநேக மக்கள் ஓடி வருவார்கள். இஸ்ரேலுக்கு மட்டும் அந்த நற்செய்தி இல்ல, எல்லாத்துக்கும் அந்த நற்செய்தி. உலகிற்கு அனைத்து கோடிக்கணக்கான மக்களுக்கும் அந்த நற்செய்தி, எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி, எல்லா சாதியினருக்கும் நற்செய்தி. ஒரு கூட்டம் மக்களுக்கு மட்டும் நற்செய்தி என்று இஸ்ரேல் மக்கள் நினைத்திருந்தார்கள். அதல்ல, அனைவருக்கும் நற்செய்தி என்றால் கடவுள் அனைத்து மக்களுக்கும் உரியவர். உலக ரட்சகர் அவர், உலகத்தை மீட்க வந்தவர் அவர். அந்த எல்லா மக்களும் நாடி வருவார்கள். இஸ்ரவேல் பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். திருச்சபை மேன்மைப்படுத்தும். இஸ்ரவேல் என்பது புதிய இஸ்ரவேல் நம்ம தான். நம்மை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவர், நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர். திருச்சபை சாட்சியா இருக்கும் போது, திருச்சபை நற்செய்தி பணி ஆற்றும் போது,
திருச்சபை மக்கள் நற்செய்தியாக வாழும்போது ஆண்டவர் உயர்வை மேன்மை தருகிறவராக இருக்கின்றார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அப்ப அநேக மக்கள் திருச்சபை நாடி ஓடி வருவார்கள். சீனால ஒரு நாளுக்கு 70,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாளுக்கு 70,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். உலகத்திலே மிகப்பெரிய பைபிள் அச்சகம் அங்குதான். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேதகமும் அச்சிடப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே. திருச்சபை நம்மை போல ஓப்பன் கிரவுண்ட்ல ஓப்பனான இடத்துல வச்சு வழிபடுவதில்லை. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சர்ச், வீட்டு திருச்சபைகள் தான். அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடத்துவார்கள். இப்பொழுது அரசாங்கமே சொல்லி நீங்கள் நடத்துனால் எங்கன்னு சொல்லி நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நற்செய்தி போகாத இடங்கள் என்று யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாளராக மாறிவிட்டார். நற்செய்தி போகாத இரும்பு கதவுகள் நிறைந்த நாடுகள் முஸ்லிம் நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள். அங்கே அநேகர் இயேசுவை காண்கின்றார்கள். சொப்பனங்களிலே, தரிசனங்களில் கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார் என்று வரலாறு சொல்கிறது. அநேகர் ஓடி வருவார்கள் என்று திருமறை சொல்கிறது. 6-7 வசனம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கே ரட்சணியா, இன்றைக்கு அணுகிற காலம் என்று திருமறை சொல்கிறது. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டறியத்தக்க சமயத்தில் தான் அவர் தேடுகிறார். அவர் சமயமா இருக்கிறது அவரை நோக்கி. அவர் நம்மை விட்டு தூரமாய் போனால் இயேசுவே இயேசுவே கூப்பிட்டார், எந்த பிரயோஜனம்? அவர் சமயமா இருக்கும் போதே அவர் நோக்கி பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை நிலைத்திருக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஏழாம் துன்மார்க்கர் தன் வழியும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் வெற்றி கர்த்தரத்தில் திரும்ப கிடக்கும். ஆண்டவரத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் ஆண்டவரத்தில் திரும்பாமல் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? நற்செய்திக்காக நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆரோக்கியமான உணவுக்கான அழைப்பு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நாம் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நாம் செவிசாய்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கின்றார். யாரெல்லாம் அழைக்கின்றார்? துன்மார்க்கரை அழைக்கிறார், அக்கிரமக்காரரை, அனைத்து மக்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இவர்கள் எனக்கு வேண்டும், இவர்கள் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வது. அனைத்து மக்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். குடியாளர்கள், பாலியல் தொழில் செய்கிறவர்கள், யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு அவர்கள் உகந்தவர்கள். அவள் மனம் மாறும்போது ஆண்டவர் அழைக்கின்ற அழைப்புக்கு நாம் செவிசாக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடி பார்க்க வேண்டும், சமயமா இருக்கும் போது அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று திருமறை சொல்கிறது. அடுத்ததாக மீன் பிடிக்கிறவர்களை மனிதனை பிடிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகின்றார். மீன் பிடித்தவர்களை மனிதனை பிடிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். மத்திய 4ஆம் அதிகாரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த நால்வரை அங்கே ஆண்டவர் அழைக்கின்றார். தன்னுடைய இறைப்பணிக்காக அழைத்து அவளை தன்னுடைய பணிக்கு ஆயத்தப்படுத்துகின்றார் ஆண்டவர். 17ஆம் வசனம். அதுபோல் தேசம் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான் ஸ்நானகனுடைய காலம் முடிவடைகிறது. அவரை சிறையிலே அடைக்கின்றார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதே தொடர்ந்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று
அந்த பணியை அவர் தொடர்ந்து நடத்துகின்றார். 18ஆம் வசனம், இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் மீன்பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர் பேதுருவும் அந்திரேயம் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவளை கண்டு அவர்களை அழைக்கின்றார். அந்த 2 சீடர்களை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிட மூத்தவர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்து அழைத்த போது 20ஆம் வசனம், உடனே இந்த வார்த்தை சொல்லி அவளை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர் வலையை விட்டு அவர் பின் சென்றார். இயேசு யார், எதற்காக அழைக்கின்றார், என்ன பணிக்காக அழைக்கின்றார் என்பது அவர் ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு கொடுத்த ஒரு வார்த்தையோட வல்லமை, அவருடைய ஆற்றல் நிறைந்த அந்த வார்த்தை, அது அவர்களை உடனே இயேசுவுக்கு பின்னாலே செல்வதற்கான ஆயத்தப்படுத்துகிறது. இயேசுவுக்கு மனிதன் மேல் இருந்த அளவு கடந்த அதிகாரம், எந்தவித கேள்வியும் கேட்காமல் இயேசுவை பின்பற்ற செய்கிறது. என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதன் பிடிக்க ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் இருந்த அந்த தொழில், படகு, வலை, அவர் பெற்றோரோடு இருந்த உறவு எல்லாத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி செல்கின்றார்கள். இயேசு நற்செய்தி அறிவிக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை தொடர்ந்து 3 ஆண்டு பணிகள் முடித்து அந்த சீடர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக சீடர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த முதல் 2 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் உடனே அவைகளை விட்டு அவர் பின் சென்றார்கள். மறுபடியும் அடுத்த 2 சீடர்களை பார்க்கின்றார். அவர் அவரிடம் விட்டு போய் வேறு 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் அவனும் தன் தந்தையோடு பணி செய்து கொண்டிருக்கின்றார். வேலையாட்களோடு பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இயேசு அதைதான் சொல்கின்றார். அவளை கண்டு அவளை அழைத்தார். அவளை கண்டு அவளை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவளுக்கு பின் சென்றார். ஆண்டவர் இவர்கள் சீர்ல அழைக்கின்றார். உடனே அவர் கீழ்ப்படியக்கூடிய குணம் இருந்தது. அந்த பணிக்கையாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். தமக்கு லாபம் வருகின்ற நல்ல மீன்பிடி தொழில் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் செல்வதற்காக, இயேசுவுடன் மனிதரை பிடிப்பதற்காக அவர் செல்கின்றார்கள். அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். தனக்கு பின்பு சீடர்கள் அந்த இறைப்பணியை செய்ய வேண்டும் என்ற சீடரை அவர் தேர்வு செய்கின்றார். கவனத்தோடு தேர்வு செய்கின்றார். அந்த தேர்வு செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கின்றார். யாரை எப்படி தேர்வு செய்வது என்பதற்காக அவர் ஜெபிக்கின்றார். ஜெபிச்சுதான் இந்த காரியத்தை அவர் செய்கின்றார். என்றால் மிகப்பெரிய ஒரு பணி அது. உலகம் எங்கும் சென்று இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு திட்டம் அது. அந்த திட்டத்திற்கு அவர் சீடர்களை தயார் செய்கின்றார். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகும் சகல ஜாதிகளும் சகல நோய்களும் நீக்கி சுத்தமாக்கி அந்த 25 வரைக்கும் அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். நோய்களை குணமாக்கின்றார். பிசாசுகளை துரத்துகின்றார். அந்த பணியை அவர் செய்கிறார். விடுதலை பணியை அவர் செய்கிறார். நற்செய்தி மட்டும் அறிவித்து விட்டு போவதில்லை, அது விடுதலை பணியும் அவர் சேர்ந்து செய்கின்றார். அது மிக முக்கியமானது. அந்த பணியை அவர் சிறப்பாக செய்கின்றார். ராஜ்யத்தை அவர் கட்டுகின்றார். ராஜ்யத்தை உருவாக்கின்றார். ஆண்டவர் தனக்கு பின் சீடர்களை நற்செய்தி பணிக்காக தயார் செய்கின்றார். என்றால் நற்செய்தி பணி என்பது சுலபமான பணி இல்லை. பல்வேறு பாடுகள், பல்வேறு பிரச்சனைகள் நிறைந்த அந்த பணி. ரத்தத்தை கொடுக்க
வேண்டும், தன் உயிரை கொடுக்க வேண்டிய இந்த பணி அது. அதுக்கு சீரலை தயார்படுத்துகின்றார். தோமா இந்தியாவுக்கு வந்த, தமிழகத்துக்கு வந்த, எவ்வளவு கடினப்பாடுகள் நிறைந்த அந்த பயணம். அவர் இஸ்ரேல்ல இருந்து இந்தியாவுக்கு வரும். அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத ஒரு நிலை. கப்பல்ல வருடக்கணக்காக பயணித்து வர வேண்டும். அப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தார். ஆனா இந்தியாவோ அந்த நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாமல் சில மக்கள் அம்புகளை எய்து அவரை கொன்றார். நாம் நற்செய்தி எந்த அளவுக்கு நாம் பறைசாற்றுகின்றோம்? எத்தனையோ பேர் நற்செய்தியே இல்லாமல் தங்களை மாய்த்துக் கொள்கின்ற மக்கள் இருக்கின்றனர். எத்தனையோ பேர் தினந்தோறும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளும் ஆற்றிலே தூக்கி போட்டு தானும் ஆற்றிலே குதித்தார். குழந்தைகள் மாண்டு போனதால் தாய் காப்பாற்றப்பட்டார். இப்படி எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை மாய்த்துக் கொள்கின்றார்கள், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல். நற்செய்தி அறிவிக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். அறிவிப்பது மட்டுமல்ல, வாழ ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். நிருபங்களாக, நடமாடும் நிருபங்களமாக இருக்க ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். நாம நற்செய்தியை அறிவிக்கின்றோமா? நற்செய்தியின்படி வாழ்கின்றோமா? நடமாடும் நிருபங்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த 25 கடைசியிலே அப்புறத்திலிருந்து திரளான ஜனங்களை வந்து அவருக்கு பின் சென்று அது நற்செய்தி அறிவிக்கப்படும். திரளான ஜனங்கள் பின் சென்றதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த காரியத்தை அவர் செய்கின்றார். தானாக இறங்கி மக்களுக்கு தன்னை தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா காட்டி அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். நம்மிடம் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து விட்டாரோ என்பது தெரியும். அவரே களத்தில் இறங்கிவிட்டு நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்ம மேல் விழுந்த கடமை என்று திருமலை சொல்கிறது. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்? இறுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலிருந்து நற்செய்தி அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி. அப்பொழுது சீடரெல்லாம் யூதருக்கு மட்டும்தான் நற்செய்தி என்று நினைத்துக் கொண்டிருந்தார். சீடர்களால் நற்செய்திக்கு பாத்திரங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின்புதான் தெரிந்தது, உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி என்று சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். பேதுரு புரிந்து கொண்டார். பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். 9ஆம் வசனத்திலே 6ஆம் மணி நேரம் என்று 6ஆம் மணி நேரம் என்பது அது யூத கடிகாரத்தின்படி ஒரு நாள் சாயந்தரம் 6 மணியிலிருந்து தான் தொடங்கும். அதன்படி 6ஆம் மணி நேரம் என்பது மத்தியானம் 12 மணிக்கு. மத்தியானம் 12 மணிக்கு அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கொர்நேலியஸ் மூலமாய் அனுப்பப்பட்ட மக்கள் அவரிடத்தில் வருகின்றனர். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் காண்பிக்கின்றார். கூடை நிறைந்த கூடை முழுவதும் அனைத்து வித உயிர்களும் அதில் இருக்கிறது, உயிரினங்களும் அதில் இருக்கிறது. யூதர்கள் சாப்பிடாத உயிரினங்கள் இருக்கிறது. அது அசுத்தம் என்று பேதுரு சொல்லிவிடுகின்றார். 3 முறை அந்த காட்சி வருகிறது. பின்புதாக 90 ஆட்கள் வருகின்றார்கள். பேதுரு அங்கே போகின்றார். அப்போதும் சொல்கின்றார் 34ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும். அப்பொழுதுதான் தெரிஞ்சுக்கிறார், தேவன் கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களையும் அவர் நேசிக்கின்றார். அவர் கருப்பா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும், பச்சையா இருந்தாலும், எந்த கலரா இருந்தாலும், அது எந்த சாதியினரா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் அனைவரும் ஆண்டவர் நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அனைவரும் மீது அன்பு கொண்டவராக இருக்கின்றார். அவர்
ஆண்டவர் உலகத்துக்கு அத்தனை மக்கள் நேசிக்கின்றவர் ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அனைவருக்கும் நற்செய்தி, அனைவரும் பரலோகத்தை கண்டடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் ஏக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. அவருக்கு பயந்திருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும். இதுல குவாலிட்டி, இதுதான் அவருடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில். எந்த மக்களா இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அவர் உகந்தவனாய் மாற வேண்டும் என்றால் அவருக்கு பயந்திருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை, அதுதான். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அனைத்து மக்களுக்குமான நற்செய்தி. இவனுக்கு தான் நற்செய்தி, அவனுக்கு தான் நற்செய்தி இல்லை. பாவிகளுக்கும் நல்லவனுக்கும் அனைவருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியா இருக்கிறது. நாம் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நற்செய்தியாக வாழ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இங்கே யூதர் அல்லாத கொர்நேலியுவுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். கொர்நேலியு வீட்டில் இருக்க அனைவரும் தூயாவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அவர் பேதுரு கூட வந்தவர்கள் ஆச்சரியப்படுறார்கள். 47 அப்பொழுது பேதுரு நம்மை போலவே பரிசுத்தாவினால் பெற்ற இவர்களும் ஞானதானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர் கூட வந்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசம் கேட்ட பொழுது பரிசுத்தாவி வரம் புற மக்களின் மேலும் பொழியப்பட்டுள்ளதை குறித்து பிரமித்தார்கள். அனைவரும் நேசிக்கின்றார்கள். நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோமா? எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறது? இயேசுவை கேளாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இயேசு யார் என்று, இயேசுடைய அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நம்மோடு வேலை செய்கின்ற, நம்மோடு பிள்ளைகளோடு படிக்கின்ற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருப்பார்கள். அவளுக்கு இயேசுவை நாம் சொல்கின்றோமா? இயேசு நல்லவர் என்று, இயேசு நோய்களை குணமாக்கக்கூடியவர் என்று, இயேசு அன்புள்ளவர் என்று, இயேசு நம் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று எத்தனை பேர் பிரச்சனையினால் வாய்த்துக் கொள்கின்றார்கள் தன் உயிர். அவளுக்கு அறிவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று போல் சொல்லுங்கள். அது நம்ம மேல் விழுந்த கடமை என்று திருமறை சொல்கிறது. அவர் வருகை சமயமாக அதுக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பவனியாய் வந்து கொண்டிருந்த போது பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கின்றார். அப்புறம் அங்க வந்த சமய தலைவர்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை அடக்கும் என்று அவரிடத்தில் கேட்கும்போது சொல்லும்போது அவர் சொல்கின்றார், அவள் கூப்பிடவில்லை என்றால் கல்லுகள் கூப்பிடும். நாம் இயேசுவை அறிவிக்கவில்லை என்றால் இயேசு யாரையோ கொண்டு அறிவித்து விடுவார். அது நமக்கு தேவையின் அவசியம். நாம் இயேசுவை அறிவிக்க முந்திக் கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றோம். அப்படி இயேசுவை அறிவித்து இந்த உலகத்தை நற்செய்தியினால் நிரப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் தயார்படுத்துவாராக, பலப்படுத்துவார். தூய ஆவியானவர் நம்மோடு துணை நிற்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, நற்செய்தி அனைவருக்கும் புரியுது. உண்மை கேட்காமல், உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல், உண்மை அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய அன்பை, உங்களுடைய இரக்கத்தை,
நீர் தருகின்ற நிம்மதியை, சமாதானத்தை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் சொன்னார். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க கூடிய நல்ல மக்களாக நாங்கள் இருந்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலே, பணி செய்கின்ற இடங்களிலே, பிள்ளைகளோடு படிக்கின்ற பிள்ளைகளோடு அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற மக்களாக திகழ்ந்திட உதவி செய்கிறார். தூய ஆவியார் எங்களோடு தொடர்ந்து பேசி மாற்றத்தை உருவாக்குகிறார். இந்த உலகம் முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காண, அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆசிரியர் இயேசு முழுக்க நல்ல கடவுளே, ஆமென். அருளை கேட்டு நாம் யாவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தோடு இணைந்து நாம் சொல்வோம். பக்கம் 15வது பக்கம். வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வளங்களுக்கு நாம் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய மகன் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவின் அனைத்து மனித பொது பிளாத்தின் காலத்தில் மூன்றாம் நாள் மருத்துவத்திற்கு எழுந்தன. பரமத்துக்கு சர்வ வளங்களுக்கு பிதாவை இடது புறத்தில் விட்டுட்டார். அவ்விடத்தில் உயிரோடு மறைக்கும் ஞானத்துக்கு வருவோம். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தமான கைக்கு பாவம் சரி நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 224வது பாடலை நாம் பாடலாம். தாசரை தலைமையில் அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்கும் இந்த பாடலை நாம் பாடும்போது வீட்டிலே நம்மளுடைய காணிகளை எடுத்து வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும் கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும் ஆண்டவர் கற்பித்த தந்த ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமத்திலே எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் கொடுக்கப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமத்திலே செய்யப்படுவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தின் தாவும் என் பூர்வமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் சோதனை ராஜ்யம் வல்லமை மகிமைக்கு கொடுக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இணையதளத்தின் மூலியமாய் சபை மக்களோடு இணைந்து
உம்மை ஆராதிக்க போற்ற உம்மை மகிமைப்படுத்த நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றிகளும் தோத்திரம் எடுக்கின்றோம் சாமி. திருச்சபை மூடப்பட்டிருந்த நிலையிலும் சாமி இந்த ஆன்லைன் உதவி மூலியமாய் நாங்கள் சிறப்பாக உண்மை ஆராதிக்க நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். சீக்கிரத்தில் திருச்சபை திறக்கப்படவும் சபையினர் அனைவரும் ஒற்றுமையோடு அன்போடு சரியான நேரத்துக்கு வந்து உண்மை வழிபடவும் அருள் தர வேண்டுமாய் செல்கிறோம் சாமி. உலக நாடுகளில் கருத்தல் பயனும் அநேக நாடுகளிலே இந்த கொரோனா தொற்று அதிகமாகிக் கொண்டிருப்பது அறிவியல் சுவாமி. மக்கள் தன்னுடைய இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அந்த நிலைகள் மாற சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிக்கவும் மக்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவும் சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் நீ அருள் தர வேண்டுமா செல்கிறோம் சாமி. மக்களை காப்பாற்றுகிறார். அன்று மக்கள் மறிப்பது உங்களுக்கு பிரியமானதல்ல ஆண்டவரே. மனமுருங்கி இந்த நோயிலிருந்து இந்த உலகத்தை விடுவிப்பினார். உம்மை அன்றி யாரும் செய்ய முடியாது ஆண்டவரே. மருந்தோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுயிர் அனைவரும் அச்சத்துக்கு உட்படுத்துகிறதே. இதிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறார், பாதுகாத்துக் கொள்கிறார். சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிக்கவும் அது பயன்பாட்டுக்கு வரும் குறைந்த விலையில அது கிடைக்கவும் திருப்பி தர வேண்டுமா செல்கிறோம் சாமி. அன்றே எங்கள் திருமண்டத்தின் பேராயர் அவருடைய குடும்பம் ஆயர்கள் அவருடைய குடும்பத்தை உங்களுடைய திருப்பாத்திரால் பயன்படும் ஆசீர்வதிக்கிறார்கள். எந்த நோய் தொற்றிலும் அவளை தொடாதபடிக்கு காத்துக் கொள்கிறார்கள். கோவை திருமண்டலம் அனைத்து திருமண்டலத்தின் இறை மக்களுக்காக செல்கிறோம். மக்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், பராமரித்துக் கொள்கிறார்கள். நோய் தொற்றினால் அவருடைய மக்கள் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட திருப்பி தர வேண்டுமா செல்கிறோம். இரவும் பகலும் கண்விழித்து பாதுகாக்கக்கூடிய அன்பின் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செல்கிறோம். எங்கள் சபையார் ஒவ்வொருவரும் திருப்பாத்திரம் வேண்டும் ஆசீர்வதிக்கிறார்கள். மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, நல்ல வருவாய் கிடைக்க, ஆண்டே ஆசீர்வாதமாய் விளங்கும். மக்கள் வேலைக்கு செல்லும் போது வரும்போதெல்லாம் ஆண்டே மக்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆண்டு இஸ்ரேல் மக்களோடு நீ மேக சம்பவம் அக்னி சம்பவமாய் கூட சென்றீரே. எங்கள் மக்களோடு காலிலும் அவள் திரும்பி வரும்போது கூட இருக்கிறார்கள், பலப்படுத்துகிறார்கள், தாங்குகிறார்கள். வழிநடத்த வேண்டுமா செல்கிறோம். எந்த தீங்கு மனதாதபடிக்கு காத்துக் கொள்கிறார்கள். மக்கள் சம்பாதிக்கிற பணங்கள் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்க அவர்கள் தர வேண்டுமா செல்கிறோம். ஆண்டு குறிப்பாக வட இந்தியாவில் அசம் போன்ற இடங்களிலே வெள்ளப்பெருக்கினால், பீகார் போன்ற வெள்ளப்பெருக்கினால் மக்கள் பாதிக்கப்படுவது அறிவியல் சுவாமி. அங்கே மழை குறைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு சரியான தங்கும் இடங்கள் கிடைக்க, உணவு கிடைக்க, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க அவர்கள் தருகிறார்கள். நிவாரண பொருட்கள் அவர்கள் கிடைக்க கிருபை தர வேண்டும் சாமி. இனியும் மழை பெய்து மக்கள் பாதிப்புக்கு உட்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமா செல்கிறோம் சாமி. இந்த இந்தியா மக்களை நீ பொருட்படுத்திக் கொண்டு பாதுகாத்துக் கொள்கிறார்கள். சென்னை, கோவை, மதுரை போன்ற இடங்கள் அதிகமாக கொரோனா பரவி கொண்டிருப்பது இருக்கிறது அறிவியல் சாமி. பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு காத்துக் கொள்கிறார்கள் சாமி. புதிய கல்விக் கொள்கையின் மூலியமாய் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், தலித் மக்கள் பாதுகாக்கப்பட பாதிப்புக்கு உட்படாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டுமா செல்கிறோம் சாமி. இந்த ஆன்லைன் வழிபாட்டுக்கு உதவி செய்கின்ற ஆண்டு ட்ரெஷர் செக்ரட்டரி மற்றும் ஆண்டு பாடல் குழுவினர் இந்த செல்போன் மூலியமாய் படம் எடுக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் திருப்பாத்திரம் அர்ப்பணிக்கவும் ஆசீர்வதிக்கிறார்கள், நன்மையால் நிரப்புகிறார்கள். இயேசு மூலம் கேட்கும் நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை தோன்றி, என் முழுமை பிரசனத்தை தோன்றி, என் ஆத்மாவை கர்த்தர் சகல நன்மையும் மறவாதே.
ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல் கிருபையா இருக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு சமாதானம் கட்டளை கடவுள். நிறைவு பாடலாக கீர்த்தனை 77வது பாடலை நாம் பாடலாம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர்களோடு போறாங்க, சமாதானத்தோடு செல்வார்கள்.